ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சென்ற ஸ்ரீபாஷ்ய உபன்யாசத்திலே ஜிக்ஞாசாதிகரணம், ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணம், அதனுடைய பூர்வபக்ஷம் என்ன அப்படின்றதை பார்த்தோம். பூர்வபக்ஷம்னா என்னது? முதலிலே மேலெழுந்த வாரியாக ஒரு தோன்றுதல் ஏற்படும், ஒரு தோற்றம் ஏற்படும். அது சரியான அறிவாக இருக்காது. அதுதான் பூர்வபக்ஷம். அது ஏன் சரியல்ல, அது ஏன் தவறு அப்படின்னு பெரியோர்கள் நமக்கு காண்பித்து மேற்கொண்டு சரியான அர்த்தத்தை சொல்லுவார்கள். அந்த சரியான அர்த்தம் தான் சித்தாந்தம். போன உபன்யாசத்திலே முதல் அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் என்ன அப்படின்றதை பார்த்தோம். என்னது முதல் அதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம்? அந்த பூர்வபக்ஷி கடைசியில சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, வேதவியாசர் பிரம்மசூத்திரம் அப்படின்ற இந்த கிரந்தம் பண்ண உட்காராரு, இந்த கிரந்தமே வீண், இது பண்ணவே தேவையில்ல, பண்ணவே தேவையில்லை என்றுதான் அந்த பூர்வபக்ஷியினுடைய கூற்று. ஏன் இப்படி சொல்றான்? வேதவியாசர் பிரம்மசூத்திரத்துல என்ன பண்ண போறார்? பிரம்மத்தை பத்தின விசாரம் பண்ண போறார். வேதமானது பிரம்மத்தை சொல்லி இருக்கு, அந்த பிரம்மம் எத்தகையது, ஜகத்காரணம் எத்தகையது அப்படின்னு விசாரம் பண்றதுக்கு வரார் வேதவியாசர். வேதமானது பிரம்மத்தை பற்றி தெரிவிக்க வந்ததே அல்ல. ஏன்? வேதம் என்பது கட்டளையாகத்தான் இருக்கும், பிரம்மத்தை பற்றி சொல்றதுக்காக வேதம் வரலை. பின்ன ஜீவாத்மாக்களை குறித்து, புருஷர்களை குறித்து இப்படி நீ செய்ய வேண்டும், இப்படி நீ செய்யக்கூடாது என்று ஜீவாத்மாக்களை குறித்து கட்டளையிடறதுக்காக தான் வேதம் வந்தது அப்படின்னு அவன் சொன்னான். அதையே ஏன் சொன்னான்? ஏன் வேதமானது கட்டளையாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்றான்னா, எல்லா பேச்சுமே சப்தம் அப்படின்ற அந்த பிரமாணம் இருக்கே, பேச்சுன்றது அதுவே வெறும் கட்டளையத்தான் குறிக்கும், கட்டளையாகத்தான் இருக்கும், செய்ய வேண்டும் என்பதைத்தான் குறிக்குமே ஒழிய இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதான் ரெண்டு பதார்த்தம்னு பார்த்தோம், சித்த பதார்த்தம், காரிய பதார்த்தம். சித்த பதார்த்தம்னா என்னது? ஏற்கனவே இருக்கக்கூடிய பொருள், அது சித்த பதார்த்தம். காரிய பதார்த்தம்னா நம்மால் செய்யப்பட வேண்டிய ஒன்று, அதுதான் காரிய பதார்த்தம். பேச்சுன்றது காரிய பதார்த்தத்தை தான் குறிக்கும், காரியதா புத்தியை தான் ஏற்படுத்தும், ஒரு சித்தமான பொருளை குறிக்காது அப்படின்னு அந்த பூர்வபக்ஷி சொன்னான். அதுக்கு என்ன உதாரணம் காட்டினா, சின்ன வயசுல ஆதி காலத்துல முதல்ல பேச்சானது ஒரு விஷயத்தை புரிய வைக்கும், புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்றத எப்படி நாம் தெரிஞ்சிட்டோம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் காட்டினான். அந்த உதாரணத்துல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, பேச்சானது காரியத்தை பத்தி தான் தெரிவிக்கும் அப்படின்னு நம்ம சின்ன வயசுல தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆகையினால பேச்சுன்றது கட்டளையாகத்தான் இருக்கும், வேதமாகிற பேச்சும் கட்டளையாகத்தான் இருக்கும், ஆகையினால் பிரம்மத்தை குறிக்காது அப்படின்னு இவ்வளவும் போன உபன்யாசத்திலே பார்த்த விஷயங்கள். இதுதான் பூர்வபக்ஷத்தினுடைய சாரம். இப்போ உடையவர் என்ன பண்ணணும்? சித்தாந்தத்துல வேதவியாசர் பண்றத எம்பெருமானார் உடையவர் விவரிக்க போறார். என்ன விவரிக்க போறார் எம்பெருமானார்? இந்த கிரந்தமானது ஆரம்பிக்க தகுந்ததே, இந்த வேதாந்த சூத்திரம், பிரம்மசூத்திரம் அப்படின்ற கிரந்தம் வேதவியாசர் செய்ய தகுந்ததுதான். என்ன கிரந்தம் இது? பிரம்மத்தை பற்றின விசாரம். பிரம்மத்தை விசாரம் பண்ணலாமா? வேதத்துக்கு முதல்ல பிரம்மத்திலே நோக்கு இருக்கா, அதுல தாத்பரியம் இருக்கா? தாத்பரியம்னா நோக்குன்னு அர்த்தம். ஒருத்தர் நீ அங்க போ அப்படின்னு ஒருத்தர் கோவத்தோட சொல்றாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் போன்னு சொன்னா கூட அவர் தாத்பரியம் என்ன, அங்க போகாத அப்படின்னு, அப்படின்றதுதான் தாத்பரியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அவர் என்ன சொல்ல வர்றார், அவர் நோக்கம் என்ன அப்படின்றதுதான் தாத்பரியம், நோக்கம் அப்படின்றதுதான் தாத்பரியம். வேதத்துக்கு பிரம்மத்துல முதல்ல தாத்பரியம் இருக்கா? தாத்பரியம் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பிரம்மம் எப்படிப்பட்டது அதெல்லாம் விசாரிக்கலாம். வேதமானது வெறும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தானே சொல்ல போறது, பிரம்மத்தையே சொல்லாதே அப்படின்னு கேள்வி வர, இப்ப பிரம்மத்திலே நோக்கு இருக்கு அப்படின்றதுதான் முதல்ல ஸ்தாபிக்கணும் எம்பெருமானார். இப்ப என்ன பண்ணணும்? பிரம்மத்திலே வேதத்துக்கு நோக்கு இருக்கு. ஏன்? அவன் பூர்வபக்ஷி போன வழியிலே தான் வரணும். அவன் என்ன பண்ணான்? பேச்சு அப்படின்றதே கட்டளையாகத்தான் இருக்கும், வெறும் காரியத்தை தான் தெரிவிக்கும். வேதமாகிற பேச்சும் அந்த சப்த பிரமாணமும் வேதமாகிற சப்தங்களும் அதுவும் ஒரு கட்டளையத்தான் தெரிவிக்கும், ஒரு காரியத்தை தான் தெரிவிக்குமே ஒழிய சித்த பதார்த்தமான பிரம்மத்தை தெரிவிக்காது அப்படின்னு நம்ம என்ன பண்ணா, பேச்சுன்ற அடிப்படை எடுத்துட்டு வேதமும் ஒரு பேச்சு அப்படின்னு நம்ம போனா இல்லையா? எம்பெருமானாரும் அதே ரீதியில தான் போயாகணும். பேச்சுன்றது வெறும் காரியத்தை தான் தெரிவிக்கும் அப்படின்னு கிடையாது, அது சித்த பொருளையும் தெரிவிக்கும். ஆகையினால வேதமாகிற சப்தம், வேதமாகிற பேச்சும்
சித்தமான ஏற்கவே இருக்கக்கூடிய பிரம்மத்தை தெரிவிக்கும். ஆகையினால் பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னுதான் எம்பெருமானார் போகக்கூடிய பாட்டை. அதுதான் ரீதியாக இருக்கும். சரி, இப்ப எம்பெருமானார் என்ன பண்ணணும்? எல்லா பேச்சும் வெறும் காரியத்தை மட்டும் குறிக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொன்னீங்க. பூர்வபக்ஷியை நீ சொன்னது தவறு. பேச்சானது சில பேச்சுக்களானவை, சில சப்தங்களானவை சித்த பொருள்கள் அத்தையும் குறிக்கும். இதையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம சின்ன வயசுல அதே உதாரணம் நம்மள எடுத்துக்கணும். ஏன்னா சின்ன வயசுலதான் நம்ம பேச்சுன்றது அர்த்தவனுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு கருவி அப்படின்றது சின்ன வயசுல ஆதியில கத்துன்றதானே நம்ம பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். ஆகையினால சின்ன வயசுக்கு மறுபடியும் போனோம். நம்ம எப்படி கிரகிச்சிருப்போம் பேச்சை, எப்படி நம்ம கிரகிச்சிருப்போம் அப்படின்னா, எப்படி ஆனால் பேச்சானது ஒரு காரியத்தை தெரிவிக்கும் அப்படின்னு கிரகிச்சோமோ, அதே போல பேச்சானது ஒரு சித்த பொருளையும் தெரிவிக்கும் அப்படின்னு நாம் கிரகிச்சிருக்கோம் அப்படின்றதுக்கு உடையவர் 3 உதாரணம் காண்பிக்க போறார். முதல் உதாரணத்தை பார்ப்போம். ஒரு தகப்பனார் இருக்க, அந்த தகப்பனாருக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு ஓரளவுக்கு வயசாயிருக்கு. சுத்து வட்டத்தெல்லாம் பார்த்து அதுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய வயசு, அந்த சாமர்த்தியம் இருக்கு அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தைய அழைச்சிட்டு அவர் மருத்துவமனைக்கு போறார், ஹாஸ்பிட்டலுக்கு போறார். அங்க தன்னுடைய மனைவியானவள் பிரசவத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றாள். இவர் சரி நமக்கு 2வது குழந்தை பிறக்க போறது அப்படின்றது இப்போ அந்த முதல் குழந்தைக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியும். அந்த செய்கைனாலேயோ மற்றவர்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தினாலேயோ இதெல்லாமே தெரிய வந்திருக்கிறதுக்கு. அம்மாவுடைய வயத்தை கர்ப்பம் தரிச்சிருக்கா, பெருசா இருக்கு அப்படின்றதெல்லாம் பாக்குறது ஒரு மாதிரி ஏதோ புரியல அந்த குழந்தைக்கு. ஆகையினால இப்படிதான் நிலை இருக்கு. இவர் இந்த தகப்பனார் என்ன பண்றாருன்னா, அந்த தன்னுடைய மூத்த குழந்தைய ஆச்சுட்டு இதுக்கு வர்றார், ஹாஸ்பிட்டலுக்கு வர்றார். ஹாஸ்பிட்டலுடைய வாசல்ல அந்த நண்பர், தகப்பனாருடைய நண்பர் என்ன பண்றாரு அப்படின்னா சொல்றார், இவனே உனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னு சொல்றார். அந்த நண்பனுடைய சொல்ல கேட்டு தகப்பனாருடைய முகமானது மலருகின்றது. அந்த முகம் மலர்த்தியானதை இந்த குழந்தை பார்க்கிறது. இப்ப இந்த குழந்தை யோசிக்கிறது, தகப்பனாருடைய முகமானது மலர்கிறது. முகமலர்த்தி எப்போது ஏற்படும்? சந்தோஷம் இருந்தால்தான் முகமலர்த்தியானது ஏற்படும். இதெல்லாம் அந்த குழந்தை தாராளமா அனலைஸ் பண்ணும், புரிஞ்சுக்க முடியும் அந்த குழந்தையினால. நான் எப்போ நல்லா வாய் விட்டு சிரிப்பேன், ஒரு புன்முறுவெல்லாம் நான் எப்போ பூப்பேன், எனக்கு மகிழ்ச்சி இருந்தாதான் நான் புன்முறுவலை பூப்பேன் அப்படின்றது குழந்தை கிரகிக்காதானே? கண்டிப்பா கிரகிக்கும். அப்போ இது குழந்தை என்ன பண்றதுதான் தகப்பனுடைய அந்த புன்முறுவலை பார்க்கறது, முகமலர்த்திய பார்க்கறது, அது தெரியறது. இப்போ சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு. சந்தோஷம் ஏற்பட்டிருக்கனால ஏதோ ஒண்ணு தெரிஞ்சாதான் சந்தோஷம் ஏற்பட முடியும். ஏதோ தெரிஞ்சுட்டு இருக்க, அதனாலதான் சந்தோஷம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு, தகப்பனா இருக்கு. இப்ப என்ன தருணம், என்ன போயிட்டு இருக்கு? ஹாஸ்பிட்டலுடைய வாசல்ல முன்னாடியே அந்த குழந்தை பார்த்திருக்கு, அம்மா கர்ப்பம் தரிச்சிருக்கா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிறது இந்த குழந்தை. அப்போ இன்னொரு குழந்தை வரப்போறது அப்படின்றது இந்த குழந்தையானது தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப இது புரிஞ்சுக்கிறது, எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது, அந்த டாட்ஸை கனெக்ட் பண்றதுன்னு சொல்லுவா இல்லையா, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி இது யோசிக்கிறது. அப்போ அப்பா இப்ப முக மலர்த்தி ஏற்படுறது, அப்பாவுக்கு சந்தோஷம் ஏற்படுறது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அப்பா இப்ப புரிஞ்சுட்டு இருக்கார். என்ன புரிஞ்சுட்டு இருக்கார்? குழந்தையானது பிறந்தாச்சு அப்படின்றது புரிஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னு இந்த குழந்தையானது இப்ப தெரிஞ்சுக்கிறது. இந்த மூத்த குழந்தை இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சுக்கிறது. இப்போ அது அப்புறம் மேல யோசிக்கிறது, சரி அப்பாவுக்கு எப்படி தெரிய வந்தது? குழந்தைய பிறந்தாச்சுன்றது அப்பாவுக்கு எப்படி தெரிய வந்தது? இன்னும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே போகலையே, எப்படி தெரிய வந்தது அப்படின்னா, இதோ இந்த மாமா சொன்னாரு, இந்த நண்பன் இருந்தாரு, அவர் சொன்னாரு, அவர் சொன்னதுனாலதான் அப்பாவுக்கு இது புரிஞ்சுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்ப இப்ப மறுபடியும் டாட்ஸை கனெக்ட் பண்றது இந்த குழந்தை. என்ன புரிஞ்சுக்கிறது? அப்போ ஒருத்தர் சொல்ல அடுத்தவருக்கு என்ன, கேட்கவருக்கு என்ன புரிஞ்சிருக்கு? குழந்தையானது பிறந்தாயிருத்து. இந்த குழந்தையினுடைய பிறப்புன்னு இருக்கு இல்லையா, இது ஒரு சித்த பதார்த்தம். குழந்தையினுடைய பிறப்பு அப்படின்றது நம்ம செய்யக்கூடியது ஒண்ணு கிடையாது, அதனுடைய பிறகு ஏற்படதான் போறது. இது ஒரு சித்த பதார்த்தம். அப்ப குழந்தை இருக்கு அப்படின்றது எப்படியோ அது போல குழந்தை பிறந்து இருக்குதானே, அதுவே ஒரு இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ் தான் சித்த பதார்த்தம் தான். அப்போ பேச்சானது ஒருத்தர் சொல்ல, இந்த நண்பர் இந்த மாமா சொல்ல அப்பாவுக்கு புரிஞ்சது அப்படின்னு குழந்தை பார்த்துருது இல்லையா. அப்ப என்ன புரிஞ்சுக்கிறது அந்த குழந்தை? அப்போ ஒருத்தர் பேசினார்னா கேட்கிறவருக்கு ஒரு சித்த பதார்த்தம், எக்ஸிஸ்டன்ஸ், இருப்பு, அது புரிய வரும் அப்படின்னு குழந்தை புரிஞ்சுக்கிறது. கூடியவர் அந்த உதாரணத்தை எடுத்து எம்பெருமானார் காட்டுறேன். நம்ம பூர்வபக்ஷி என்ன ரீதியில போனா, அவன் அந்த செயலெல்லாம் பார்த்து என்ன சொன்னான்? குழந்தையானது என்ன புரிஞ்சுக்கும் அப்படின்னா, பேச்சானது ஒரு காரியத்தை தான் புரிய வைக்கும் அப்படின்னு போனா இல்லையா. உடையவர் என்ன பதில் என்ன கொடுக்கிறார் அப்படின்னா எம்பெருமானார், இதோ இந்த உதாரணத்தை பாரு. இந்த உதாரணத்தை பார்த்தோம்னா என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு குழந்தையானது பேச்சானது ஒரு சித்த பொருளையும் குறிக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கலாமே குழந்தையானது அப்படின்றது ஒரு உதாரணம் கொடுத்தார். அடுத்த உதாரணம், ஒரு தகப்பன் இருக்கார், அவருக்கு ஒரு பையன் இருக்கான், வாலிப வயசுல ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இடத்துல செய்கையினால குறிக்கிறார்.
என்ன குறிக்கிறார் அப்படின்னா, அந்த பையனுக்கு ராமன் அப்படின்னு பேர் வச்சுப்போமே. ராமா, நீ வந்து போய் மாடியில உன் அண்ணா இருக்கான், உன் அண்ணா கண்ணன் இருக்கான், அவங்க கிட்ட போய் நீ சொல்லிட்டு வா. சொல்லிட்டு வான்னு கூட இல்ல, அவங்க கிட்ட போய் நீ தெரிவிச்சிடு. என்ன தெரிவிக்கணும் அப்படின்னா, அந்த மாடி அறையில ஒரு தடி இருக்கு, ஒரு கம்பம் இருக்கு அப்படின்றத நீ தெரிவிச்சிடு அப்படின்னு செய்கையில காட்டுறார். பேசல, செய்கையில மட்டும் காட்டுறார். தகப்பனார் அந்த மூத்த பையன் ராமன் அந்த ராமனை பார்த்து அவனுடைய அண்ணா கண்ணன் இருக்கான் மேல, அவங்கிட்ட போய் நீ தெரிவிச்சிடு, மாடியில வந்து ஒரு தடி இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிடு அப்படின்னு சொல்றான். அந்த தடியை கொண்டேதான் பண்ணிக்க போறான் அவன், அது இருக்கட்டும். ஆனா என்ன தெரிவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிற தகப்பனார், அங்க தடியானது இருக்கு, இவ்வளவுதான் தெரிவிக்கணும்னு எதிர்பார்க்கிறார். அதனுடைய இருப்பை மட்டும் தெரிவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். இத வந்து அந்த ராமன் சொன்னோம் இல்லையா, அந்த ராமனுடைய பையன் சின்ன குழந்தை அதுவும் பார்த்துட்டு இருக்கு. இப்போ அதுவும் பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு இந்த செய்கையெல்லாம் அதுக்கு புரியறது. இந்த செய்கை அப்படின்றது என்ன, இப்போ தாத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அப்பாவை வந்து மாடிக்கு போயிட்டு பெரியப்பா கிட்ட இத தெரிவிக்க சொல்லியிருக்கார், தடியானது அங்க இருக்கு அப்படின்றத தெரிவிக்க சொல்லியிருக்கார் அப்படின்றது குழந்தை புரிஞ்சுன்னு. சரி, இப்ப அப்பா போறார், மாடிக்கு போறார். என்னதான் பண்றாரு அப்பா அப்படின்னு பாக்கலாமே அப்படின்னு இந்த குழந்தை பின்னாடியே போறது. அப்பா போயிட்டு என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னுடைய அண்ணா இடத்துல, அதாவது இந்த குழந்தையோட பெரியப்பா இடத்துல என்ன பண்ணாருன்னா, அண்ணா தடி அங்க இருக்கு அப்படின்னு சொன்னார். தடி அங்க இருக்கு அப்படின்றது ஒரு வார்த்தைய பேசுறார். அப்பாவானவர் பெரியப்பா இடத்துல பேசுறாரு அப்படின்றத குழந்தை பாக்குறது. இப்ப மறுபடியும் எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது, அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றது இந்த குழந்தை. தாத்தா என்ன கட்டளை இட்டார், அப்பாவை தெரிவிக்க சொன்னார். பெரியப்பா இடத்துல போயிட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண சொன்னார், தெரிவிக்க சொன்னார் இல்லையா. என்ன தெரிவிக்க சொன்னார், தடியானது மாடியில இருக்கு அப்படின்றத தெரிவிக்க சொன்னார். அப்ப தடியினுடைய இருப்பு அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக அப்பா போயிருக்கார். அப்பா என்ன உபாயம் பயன்படுத்தினார், என்ன வழியை பயன்படுத்தினார், அப்பா பேசினார். அப்ப பேசினதுனால பெரியப்பாக்கு புரிய வந்திருக்கு, தடியானது மாடியில் ஒரு அறையில் ஓரத்திலே இருக்கு அப்படின்றது பெரியப்பாவுக்கு புரிய வந்திருக்கு. புரியறதுக்காக தானே அப்பா வந்து, ஏன்னா தாத்தாவோட கட்டளை அதான, போய் தெரிவிச்சிரு அப்படின்னார். அப்ப தெரிவிக்கிறதுக்காக என்ன உபாயத்தை பயன்படுத்தி இருக்கார், பேச்சுன்ற உபாயத்தை பயன்படுத்தி இருக்கார். இது அந்த குழந்தை பாக்குறதா, அது புரிஞ்சுக்கிறது. இப்போ அப்போ பேச்சானது ஒரு பொருள் இருக்கு அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு பேச்சானது பயன்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அந்த குழந்தை. வந்தாச்சு நமக்கு வேண்டியது. அந்த பூர்வபக்ஷி என்ன சொன்னான், பேச்சானது வெறும் நீ ஒண்ணு போய் செய்யு அப்படின்னு ஒரு காரியத்தை தான் தெரிவிக்கும் அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையா. அப்படின்னா நம்ம குழந்தையில நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருப்போம், பேச்சானது இதுதான் பயன்படும் அப்படின்னு புரிஞ்சு வச்சுட்டு இருப்போம்னு. கிடையாது அப்படின்னு எம்பெருமானார் காட்டுறார். இதோ இந்த உதாரணத்துல பார்த்தோம்னா அந்த குழந்தை என்ன புரிஞ்சுக்கிறது, இப்போ தடியானது இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்கும் ஒரு பேச்சானது பயன்படும் அப்படின்னு குழந்தையிலே புரிஞ்சுக்கலாமே. ஆக சித்த பதார்த்தத்தையும் பேச்சானது காட்டும் அப்படின்றது குழந்தை பருவத்திலே நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது இரண்டாவது உதாரணமாக எம்பெருமானார் காட்டினர். மூன்றாவது உதாரணம் இந்த லோகத்துல ரொம்ப பிரசித்தமான உதாரணம். இதுதான் எம்பெருமானாருடைய மற்ற ரெண்டு உதாரணம் கூட தார்க்கிகர் சொல்ற ஒரு உதாரணம், அத்வைத்திகள் சொல்லக்கூடிய ஒரு உதாரணம். மூன்றாவது இந்த உதாரணம் ஸ்ரீபாஷ்யத்துல இதுதான் எம்பெருமானார் தாமே காட்டக்கூடிய ஒரு உதாரணமாக இருக்கின்றது. என்ன உதாரணம் என்றால், சிறு வயசுல தாயாரானவள் தன்னுடைய குழந்தைக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒவ்வொரு பொருளை சுட்டி கையால அந்த பொருளை காட்டுவாகும். இதுல வந்து ஒரு பானை இருக்குன்னா அதோ பாரு அது பானை, அது பானை அப்படின்னு கையால அந்த பானை அப்படின்ற பொருளை காட்டுவா. பானை அப்படின்ற வார்த்தைய பயன்படுத்துவா. இத 100 தடவை பண்ணுவா. அந்த குழந்தைக்கு மனசுல ரெண்டுமே பதியணும், அந்த பொருளும் பதியணும், அந்த வார்த்தை பானை அப்பா அப்படின்ற அந்த வார்த்தைகளும் மனசுல பதியணும், இதுல இருக்கக்கூடிய பொருள்களும் மனசுல பதியணும். இதுக்காக அவ நிறைய பயிற்சி செய்வா. இப்ப அந்த குழந்தை இதை கேட்டு கேட்டு அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல பதிவு ஏற்பட்டுடும், அபியாசம் சம்ஸ்காரம் ஏற்பட்டுடும். அப்புறம் இந்த குழந்தைக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பானையை பார்த்தா, பொருளை பார்த்தா அதுக்கு வந்து பானை அப்படின்ற சொல் நினைவு வரும். பானைன்ற சொல்ல கேட்டா பானை அப்படின்ற அந்த வாயும் வயிறும் இருக்கக்கூடிய அந்த வடிவம் இருக்கு இல்லையா, அது ஞாபகத்துக்கு வரும். அப்ப சொல்லினால பொருளினுடைய ஞாபகம், பொருளால சொல்லினுடைய ஞாபகம் இந்த அளவுக்கு மனசுல பதிஞ்சிடும். இப்ப இந்த குழந்தை யோசிக்கிறது, அப்ப இந்த சொல்லானது இதை கேட்ட உடனே எனக்கு பொருளை பற்றின அறிவு ஏற்படுறது. அப்ப இதுதான் அம்மா வந்து புரிய வைக்க பார்த்திருக்கா. அப்ப என்ன அம்மா இது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்கா, என்ன முயற்சி பண்ணிருக்கா அம்மா அப்படின்னா, இந்த சொல்லானது நாம் சொல்லினோமே என்னால் அப்போ இந்த பானையை பற்றின புரிதல் எப்படி நமக்கு வருதோ அதே போல கேட்கிறவர்களுக்கு புரிதல் வரும் அப்படின்னு இந்த குழந்தை இப்ப புரிஞ்சுக்கிறது.
இதுதான் ஆக்சுவலா எல்லா வாழ்க்கையிலும் நடக்கக்கூடியது. இதான பண்றா ஒவ்வொரு தாயாரும் தன்னுடைய குழந்தைக்கு என்ன பண்றா, இதோ பாரு அப்பா சொல்லு அப்படின்னு காட்டி காட்டி கொடுக்குறா இல்லையா. இதோ பாரு இங்க துணி இருக்கு பாரு, துணி சொல்லு, இதோ இங்க படுக்க இருக்கு பாரு, படுக்கன்னு சொல்லு. சரி, படுக்கன்றது பெரிய வார்த்தையா இருக்கலாம், ஏதோ என்ன வார்த்தை சொல்லி கொடுக்க போறாளோ, இந்த மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸ என்ன பண்றா அவ, என்ன இன்டென்ஷனோட, இந்த பொருளை குறிக்கிறதுக்கு, இந்த ஆப்ஜெக்ட் டினோட் பண்றதுக்கு இந்த வேர்ட் ஆனது பயன்படும் அப்படின்ற இன்டென்ஷனோட தானே அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறா. அந்த குழந்தையும் புரிஞ்சுக்கிறது இல்லையா. எப்படி புரிஞ்சுக்கிறது, அந்த நிறைய தடவை தாய் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகள் பொருள் ரெண்டுமே சேர்ந்து மனசுல ரெஜிஸ்டர் ஆகுது. அப்போ அந்த பொருளை பார்த்தா சப்தத்தினுடைய ஞாபகம் வருது, சப்தத்தை கேட்டா பொருளுடைய ஞாபகம் வருது. எல்லாத்தையும் ரிலேட் பண்ணி இந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது. அப்போ இந்த சப்தத்தை கேட்டா பொருளை பத்தின புரிதல் எனக்கு வருது இல்லையா. அப்ப இதுதான் தாயார் முயற்சி பண்றா, இந்த பொருளை குறிக்கிறதுனா என்ன, இதை பத்தி புரிய வைக்கிறதுக்கு, இந்த பொருளை பத்தி அடுத்தவர்கள் கேட்கிறவர்களுக்கு ஒரு புத்தி வர்றதுக்காக இந்த சப்தமானது பயன்படுறது. அப்போ இந்த சப்தத்தை நான் பேசினேன்னா அடுத்தவர்களுக்கு இந்த பொருளை பத்தின அறிவு வரும், பொருளை பற்றின புரிதல் வரும் அப்படின்னு அந்த குழந்தை அந்த சின்ன பிராயத்துல தெரிஞ்சுக்கிறது. இங்க எங்க காரியம் அப்படின்றது வந்தது, செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு அம்சம் இங்க அடங்கவே இல்லையே. இருக்கக்கூடிய விஷயம்தான், இதுல தகப்பன் இருக்கக்கூடிய விஷயம், எதிரில பானை இருக்கக்கூடிய விஷயம், ஆகாயத்துல சந்திரன் இருக்கக்கூடிய விஷயம். இந்த இருக்கக்கூடிய சித்த பதார்த்தங்களை பத்தினது இந்த சப்தமானது அந்த சித்த பதார்த்தங்களை குறிக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு சின்ன குழந்தையிலேயே, அந்த பிராயத்திலேயே குழந்தையானது தெரிஞ்சுக்கிறது. ஆக இந்த 3 உதாரணங்களை வச்சு எம்பெருமானார் என்ன காட்டுறார், பேச்சானது வெறும் காரியத்தை மட்டும் காட்டும் அப்படின்னு கிடையாது. மறுபடியும் சொல்றேன், காரியம்னா என்ன, நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அது காரிதா புத்தி. அதுக்கப்புறம் நம்ம ஒரு செயலை செய்யறோமே, அதுதான் காரியம். அப்ப பேச்சானது ஒரு கட்டளையாகத்தான் இருக்கும், செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தான் காட்டும் அப்படின்ற நிர்பந்தம் கிடையாது. தாராளமா பேச்சானது இருக்கக்கூடிய ஒரு பொருளை பத்தியும் தெரிவிக்கும். ஒரு பேச்சானது இருக்கக்கூடிய பொருளை பத்தி தெரிவிக்கும் அப்படின்றது சின்ன வயசுலயே அழகா கத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள்லாம் இருக்கு அப்படின்னு ஒரு 3 வழிகளை காட்டினார் எம்பெருமானார். ஆக சித்தாந்தத்தில் எம்பெருமானார் சாதிக்கிறது என்ன, பேச்சானது ஒரு சித்த பதார்த்தத்தையும் காட்டும். இப்ப பேச்சானது சித்த பதார்த்தத்தை காட்டும் அப்படின்னா வேதமும் ஒரு விதமான பேச்சு தானே. அப்ப வேதமானதும் சித்த பதார்த்தத்தை காட்டும். நமக்கு வேண்டிய சித்த பதார்த்தம், ஏற்கனவே இருக்கக்கூடிய பதார்த்தம் என்னதுங்க, பிரம்மம் அப்படின்ற அந்த இருக்கக்கூடிய அந்த பொருள், அதுதான் சித்த பதார்த்தம் இங்க. அப்ப வேதமானது பிரம்மத்தை பத்தி தாராளமா பேசும் இல்லையா. அப்ப பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்றதுல என்ன குறைவு இருக்கு. ஆகையினால பிரம்மசூத்திரம் அப்படின்ற இந்த கிரந்தமானது, விசாரமாக இருக்கக்கூடிய இந்த கிரந்தமானது செய்யப்பட வேண்டியதே என்று வேதவியாசர் ஸ்தாபிக்கிறார். எம்பெருமானார் இவ்வளவு கருத்து இருக்கு அப்படின்னு தம்முடைய ஸ்ரீபாஷ்யத்துல இப்படி வியாக்கியானம் இட்டருளுகிறார் என்று. இதுதான் ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய விஷயம். இந்த சித்தாந்தமும் கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதுலயும் கிருஷ்ணன் சுவாமி அழகா பிரசன்டேஷன் எல்லாம் பண்ணியிருக்கார், கோவிந்ததாசர் சுவாமியும் டிரான்ஸ்லேஷனும் பண்ணியிருக்கார். அது ரெண்டுமே வெளியிடப்படும் இந்த வீடியோவுடன். இதை மறுபடியும் கேட்டு தெளிவு பெற வேண்டியது. இந்த சனிக்கிழமை டிஸ்கஷன், ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கஷன் இருக்கு ஸ்ரீபாஷ்யத்திலும் திருவாய்மொழியிலும். ஜிக்ஞாசாதிகரணத்தை கேட்டவர்கள் அவசியம் இதுல கூட கேள்விகள்லாம் கேட்கலாம். ஆக்சுவலா டிஸ்கஷன் மூலமா தான் இன்னும் நிறைய இதை கேட்க நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. ஸோ டிஸ்கஷன் மூலமா இன்னும் நிறையவே நமக்கு ஒரு கிளாரிட்டி வரும், இந்த ஜிக்ஞாசாதிகரணம் என்ன அப்படின்னு. ஒரு கால் புரிஞ்சிருத்துன்னு வச்சுப்போமே, எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஜிக்ஞாசாதிகரணம் ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணம், உடையவர் இதுதான் சாதிக்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ ஸோ இதுல கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எப்படியாவது தெரிஞ்சு வச்சுட்ட பிறகு கொஞ்சம் டிஸ்கஷனுக்குலாம் மனசுல நல்லா தேக்கி வச்சுட்டு, எக்ஸாம் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். ஆக்சுவலா எக்ஸாம் நல்ல ஒரு வழி, அது மனசுல நல்லா விஷயங்கள்லாம் பதியணும் அப்படின்றதுக்காக ஒரு வழி. அது அந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் எதுவும் டிஸ்க்ளோஸ்லாம் எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இன்னொன்னு எக்ஸாம்ல 2 ரிசல்ட் தான். இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கணும், அடுத்தது படிக்கலாம், இவ்வளவுதான் ரிசல்ட். கிரேடிங்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பாஸ் ஃபெயில் கூட கிடையாது. இந்த நாமன்கிளேச்சர் இல்லையா, பாஸ் ஃபெயில்னு கிடையாது. என்ன நாமன்கிளேச்சர் அப்படின்னா, ரிசல்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் படிக்கலாமே, இது இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாமே அப்படின்னு ஒரு ரிசல்ட், சரி அடுத்ததுக்கு போகலாமே அப்படின்னு ஒரு ரிசல்ட். இப்படிதான் ரிசல்ட் எப்படியா, வேற எந்த கிரேடிங் சிஸ்டமோ இது மற்ற யாருக்கும் தெரியும் போறது கிடையாது. எக்ஸாம் சிம்பிளா தான் இருக்க போறது. என்ன எக்ஸாம் என்ன பண்ணோம்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நமக்கு ஒரு 10 தடவை பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ அநேகமா நம்ம ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஸ்ட்ரக்சர்லாம் நிறைய பேருக்கு மனசுல ஏற்கனவே பதிஞ்சிருக்கும். என்ன 4 அத்தியாயத்தை உடையவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்றதெல்லாம் மனசுல பதிஞ்சிருக்கும். இதே மாதிரிதான் இப்ப ஜிக்ஞாசாதிகரணனுடைய அர்த்தமும் மனசுல அதிகமா பதிஞ்சிடலாம்.
அப்ப சித்த பதார்த்தம் என்ன, காரிய பதார்த்தம் என்ன, பூர்வபக்ஷி என்ன சொல்றான், சித்தாந்தத்தில் என்ன எம்பெருமானார் சாதிக்கிறார், இவ்வளவு அருமையான விஷயங்கள். இதெல்லாம் மனசை தேக்கி வைக்கிறதுக்காக தான் இந்த முயற்சியானது ஏற்படுகிறது. அதனால இதை பயன்படுத்தி இந்த ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கஷன்ல கூட கலந்துக்கலாம். கலந்துக்கிறவர்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்து ஃபார்ம் அவங்க இருக்கு, அதுல வரப்போறோம் அப்படின்ற அந்த ஒப்புதல் தெரிவிச்சாச்சுன்னா அது வச்சு நான் பிளான் பண்ணிப்பேன். ஏன்னா ஒரு யாரெல்லாம் அந்த ரெஜிஸ்டர் பண்றாலோ அவளுக்கு மட்டுமே தான் இன்வைட் போடலாம் அப்படின்னு மனசு வச்சுட்டு இருக்கேன். அதனால அவசியம் அந்த ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியது. மேற்கொண்டு இப்போ ஜிக்ஞாசாதிகரணம் முடிஞ்சிருது. இதோட ஸ்ரீபாஷ்யம் ஒரு நிக்கட்டும். இதோட அடுத்த டிஸ்கஷன் வர போறது. அது முடிஞ்ச பிறகு அடுத்த வாரத்துல இருந்து கொஞ்சம் திருவாய்மொழி மறுபடியும் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கலாம். அப்படி இந்த மாதிரி ஒரு சைக்கிள்ல கொஞ்சம் ஸ்ரீபாஷ்யம் கொஞ்சம் திருவாய்மொழி அப்படின்னு ரெண்டுத்தையும் சேர்ந்தே பார்த்துட்டு சேர்ந்த எஃபர்ட் ரெண்டுத்திலையும் போட்டு நல்ல ஒரு ஞானத்தை ரெண்டு சாஸ்திரத்திலையும், சம்ஸ்கிருத சாஸ்திரம், திராவிட சாஸ்திரம், சம்ஸ்கிருத வேதம், திராவிட வேதம் ரெண்டுத்திலையும் ஒரு நல்ல நாலேஜ், ஒரு அறிவு, சிறந்த அறிவு பெறலாம் அப்படின்னு எம்பெருமானார் திருவடிகளை பிரார்த்தித்து நிற்போம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.